ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த புல்கா செய்வாங்கள அந்த சட்டி இல்லாமல் தோசை கல்ல புல்கா செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்தாண்ட பார்த்திங்கன்னா குருமா கொச்சிட்ருக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசை கல்லை வச்சுக்கலாம். அதை லைட்டாக சூடானோடனே அதை சப்பாத்தி மாதிரி தட்டும் இல்லைங்களா, மாவு கோதுமை மாவு, அதை நல்லா தேய்ச்சிட்டு இதில் போட்டு லைட்டாக சூடானோடனே எடுத்து நம்ம இது மேலே வச்சு காட்ட போகிறோம். பாருங்க, மாவு போட்டுட்டோம், ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது, அப்புறம் சப்பாத்தி மாதிரி ஆகிடும். லைட்டாக சூடானால் போதும். இப்போ எடுத்துடலாம். இது எப்போ கூடிய தோசை கல் எடுத்து அப்படியே எடுத்து இதுமாரி பபுள்ஸ் மாரி நல்லா பெருசாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த அப்பளம் பொரிக்கிறதே இருந்தால் கூட குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக புஃப்னு வருது பாருங்கள். சூப்பராக நம்ம இதிலே கூட செஞ்சுக்கலாம். அது இல்லைன்னா நம்ம செய்யணுன்னா இதில் ஏன்னா ஆயில் எதுவுமே ஊற்றத்தில் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எப்படி செய்யலான்னா கம்பி இருந்தால் எடுத்து போட்டால் ஓகே தான், இல்லைன்னா நம்ம இதில் கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வேறு மாதிரி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம்.